பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த 2025ஆம் ஆண்டு உங்கள் வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தின் ஆண்டாக இருக்கும். கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிற வாக்குத்தத்தம் என்னவென்றால், யாத்திராகமம் 34:10, நான் உன்னோட கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். ஆண்டவர் இந்த ஆண்டு உங்கள் வாழ்க்கையிலே பயங்கரமான காரியங்களை செய்வார். இயற்கையை பார்க்கிற பொழுது, கால சூழ்நிலைகளை பார்க்கிற பொழுது பயங்கரங்கள் தான் நடக்கும். ஆனாலும் உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் பயங்கரமான காரியங்களை செய்வேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. யாத்திராகமம் 34:10 வாசிக்கிற பொழுது, அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்தும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் கூட இருந்து பயங்கரமான காரியங்களை செய்ய போகிறார். நீங்கள் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கர்த்தரின் கரம் உங்களுக்கு நன்மையானவைகளை செய்யும். முதலாவதும், கர்த்தர் உங்களோடு கூட இருப்பதனால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இரண்டாவது, கர்த்தர் உங்களோடு கூட இருப்பதனால் உங்களுக்கு பெருக்கம் உண்டாகும். அல்லேலூயா. யெகோவா தேவன் உங்களை நிச்சயமாய் பெருகவே பெருக பண்ணுவார். மூன்றாவது, உங்கள் வாழ்க்கையில் பாதுகாப்பு உண்டாயிருக்கும். உங்கள் வாழ்க்கையில் கைவிடப்படாத சூழல் உண்டாயிருக்கும். உனக்கு முன்பாக ஒருவனும் எதிர்த்து நிற்பது இல்லை என்று கர்த்தர் சொல்லுங்கள். ஆம் தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் உங்களோடு கூட இருப்பதனால் நீங்கள் வர 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 விருத்தி அடைவீர்கள். சங்கீதக்காரன் தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தபடினால் அவன் வர வர விருத்தி அடைந்தான். ஆடுகள் மேய்த்தவன் அரசனாய் மாறினான். இன்றைக்கு எதை எதிர்பார்க்கிறீர்கள்? சிங்காசனத்தையா, இல்லை உயர்வையா, மேன்மைகளையா? கர்த்தர் சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடுங்கள், என்னோடு கூட இருங்கள், செபியுங்கள், ஆராதியுங்கள், துதியுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் விசேஷ ஞானத்தை கொடுத்து ஐஸ்வர்யம், கனம், சம்பத்து, மேன்மைகளை கொடுத்து ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். என்னோடு கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? அன்பின் பரலோக பிதாவே, எங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்திலே தருகிறோம். ஆண்டவரே, 2025 வாக்குத்தத்தத்தின்படி ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிக்கும்படிக்காய் ஜெபிக்கிறேன். இவர்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து பயங்கரமான காரியங்களை செய்வீராக. நன்மையினால் இவர்கள் வாயை திருப்தியாக்குவீராக. குறைவெல்லாம் நிறைவாகட்டும் சுவாமி. அப்ப தாழ்ச்சிகள் விலகட்டும், கடன் பாரங்கள் விலகட்டும், கண்ணீர் காலங்கள் மறையட்டும், பற்றாக்குறைவுகள் மறையட்டும். ஆண்டவரே, திருமண தடைகள் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுவதாக. கட்டப்படாத வீடுகள் இந்த ஆண்டு கட்டி முடிக்கப்படுவதாக சுவாமி. கற்பத்தின் கனியை பெற்றுக்கொள்ளாத பிள்ளைகள் இந்த ஆண்டிலே பெற்றுக்கொள்ளும்படி காய்ச்சபிக்க. வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் ஏற்ற காலத்தில் வேலை வாய்ப்புகளை சுதந்திரிக்கட்டும். படிப்புகளில் மேன்மையடையாத பிள்ளைகளுக்கு மேன்மை கொடுப்பீராக. வியாபாரத்தில் எதை எடுத்தாலும் தோல்வி என்றிருக்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே வியாபாரத்தில் பெருக்கம் உண்டாயிருக்கட்டும், ஐஸ்வர்யம் உண்டாயிருக்கட்டும். புதிய துறவுகளை கொடுப்பீராக. ஆகாருக்கு திறந்த நீரூற்றுகள் இந்த பிள்ளைகளுக்காய் திறக்கட்டும். இயற்கைக்கு மாறான செயல்கள் நடந்தாலும் பாதுகாப்பையும் சேமத்தையும் கொடுப்பீராக. நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும் என்று சொல்லி அந்த வார்த்தைகளின்படியே என்னுடைய குடும்பத்தில் பெரிய காரியங்களும் பயங்கரமான காரியங்களும் நடக்கட்டும். அன்றைக்கு தீர்க்கதரிசிகளோடும் பரிசுத்தவான்களோடும் முற்பிதாக்களோடும் கூட இருந்து நீர் செய்த காரியங்களை எல்லாம் இவர்களுக்கும் செய்வீராக. முற்பிதாவாகிய ஆபிரகாமை சீமானாய் மாற்றினது போல, ஈசாக்கை 100 மடங்கு ஆசீர்வதித்தது போல, யாக்கோபை ரெட்டிப்பாய் ஆசீர்வதித்தது போல, ஆண்டவரே உம்முடைய கரம் கூட இருந்து பயங்கரமானவைகளை செய்யட்டும். எரேமியா தீர்க்கதரிசி சொல்வார், கர்த்தர் என்னோடு கூட பயங்கரமானவராக இருக்கிறார் என்று. அப்படியாய் ஒவ்வொரு பிள்ளைகளோடும், சிறு பிள்ளைகளோடும், வாலிபர்களோடும், பெரியவர்களோடும் கூட இருந்து ஆசீர்வதி. இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தரின் கரம் உங்களுக்கு நன்மையானவைகளை செய்யும். ஆமென்.